இன்னைக்கு ஹாப்பி சாபத். இன்னைக்கு மிஷின் ரிப்போர்ட் வந்து துரதிர்ஷ்டம் முதல் காதலி வரை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அது கம்போடியாவில் சைனான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து உலக மதத்தை சார்ந்தவர், நம்ம அட்வென்டிஸ்ட் கிடையாது. 18 இயர்ஸ் ஆகுது. உலக மதத்தை சார்ந்தவர். அவர் எப்படின்னா, அவங்க ஃபேமிலியிலே அவரை வந்து ஒரு துரதிர்ஷ்டசாலி. அவர் அப்படியே ஒதுக்கி, அவர் யாரெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறாரோ அவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. அவங்க தாத்தாவை அவர் ரொம்ப நேசித்தார். அவங்க தாத்தா இறந்து போயிடுறாரு. அதனால் அவங்க ஃபேமிலியில் அவங்க பேரண்ட்ஸே அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. இவன் ஒரு துரதிர்ஷ்டசாலி, எதுக்கும் யூஸ் ஆக மாட்டாப்புல அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அங்கிளை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அவங்க அங்கிளும் இறந்து போயிடுறாங்க. இவங்களுக்கே வந்து நம்ம ஒரு துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு. அவங்க வந்து நம்ம இயேசுவை வந்து ரொம்ப வெறுத்தாங்க. ரொம்ப இயேசுன்ற பேர் கேட்டாலே ரொம்ப வெறுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி அவங்க குடும்பமும் அப்படிதான். இயேசு பேரை கேட்டாலே பயங்கர வெறுப்பு. ஒரு வாட்டி இவங்க கம்போடியாவில் இருக்கிறாங்க. திடீர்னு சைனாவின் பெற்றோருக்கு வந்து திடீர்னு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆனோடனே இவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பையனை விட்டுட்டு இவங்க தாய்லாந்து போயிடுறாங்க. அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. இவர் இங்கே இருக்கிறாரு. இங்கே இருந்து இவரும் வந்து லைஃபு எதுலையுமே ஒரு ஒட்டுதல் இல்லாமல் ஏதோ பிறந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்போது இவருக்கு ஒரு அட்வென்டிஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து என் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவருக்கு இயேசுவை தான் பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது. ரொம்ப வெறுப்பு. அவ்வளோ பேசினாங்க இயேசுவை பற்றி. அப்போது இவருக்கு வேண்டாம் வெறுப்பாக சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே கிட்டார் கிளாஸ் நடந்திருக்குது. அவருக்கு அந்த மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. அந்த கிட்டார் கற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறது, இயேசுவை பிடிக்காது, சர்ச்சுக்கு போகிறதுக்கு பிடிக்காது, ஆனால் கிட்டார் கற்றுக்கணும் எப்படி அப்படி சொல்லிட்டு. அப்புறம் போனால் எல்லாரும் அவ்வளோ பாசமாக அன்பாக பேசி மத்தியானம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை உபசரித்ததை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, இயேசுவை பின்பற்றவங்க இவ்வளோ அன்பாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் இது பண்ணிட்டார். இருந்தாலும் வந்துட்டார். மறுபடியும் இவருக்கு அந்த கிட்டார் கிளாஸே ஞாபகத்தில் இருக்குது. மறுபடியும் போய் கிட்டார் கற்றுக்கணுன்னு பாஸ்டர் ஒய்ஃபையும் பார்த்து கேட்குறாரு. அவங்க ஓகே கிளாஸுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. போகிறாரு, கிட்டாரும் கற்றுக்கிறாரு. அப்புறம் இவர் போக இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு மேலே கொஞ்சம் அன்பு வருது. இவர் தான் ஏசப்பான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் ஜெபிக்கிறாரு. அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, இவருக்கு வந்து என் பேரண்ட்ஸ் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ பாஸ்டர் நல்ல ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நல்ல ஜெபிக்கிறாரு. ஆனால் இந்த ஏசப்பா என்ன இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேன், கொஞ்சம் கூட என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, இவர் பதில் தர்ற கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. கொஞ்ச நாள் போக இவருக்கு என்னடா இவ்வளோ ஜெபிக்கிறோம், ஒரு ரிசல்ட்டு கூட இல்லையே நமக்கு அப்படின்னு. கொஞ்ச நாள் போக அவங்க அப்பா அம்மா திரும்பி வராங்க தாய்லாந்தில். அவங்களுக்கு அந்த ஒர்க் விசா முடிஞ்சு போச்சு, அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் கம்போடியாவுக்கு வராங்க. அவங்களுக்கு வேறு இருக்க இடம் இல்லை. ஸோ இந்த பையன் கூட தான் இருந்தாகணுன்ற ஒரு சூழ்நிலை. வேறு வழி இல்லை, சாப்பாடுக்கும் வழி இல்லை. பையன் கூட வந்து சேர்றாங்க. வேறு வழியே இல்லாமல் சாப்பாடு வேணுமேன்றதுக்காக பையன் கூட சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போனால் இவங்களும் அந்த சாபத் லெசனு அதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்படுறாங்க. ஸோ ஐயோ இயேசுவை நம்ம அவ்வளோ வெறுத்தோம், அவர் ரொம்ப மோசம் அப்படி இப்படி சொன்னோமே, அவர் இப்படி நான் உயிரே கொடுத்துருக்குறாரு அப்படின்னு இயேசுப்பா பற்றி தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு ரொம்ப இது. அப்போ தான் சைனா வந்து ஃபீல் பண்ணுறாரு. எப்படின்னா நம்ம வந்து நம்ம ப்ரேயருக்கு ரிப்ளைவே கிடைக்கலன்னு நினச்சோம், ஆனால் காட் வந்து என் பேரண்ட்ஸை என்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, எஸ்ஸப்பா இனி உங்களை ஏற்றுக்கணும், அதுதான் என்னோட இது அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காடை ஏற்றுக்கிட்டு 2 பேரும் பேப்டிசம் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க அட்வென்டிஸ்டாக இருக்காங்க. இப்போ இவர் நம்மளோட தாய்லாந்து மிஷினரி கல்லூரியில் அவர் இறையியல்
இது படிச்சுட்டு வராரு. ஸோ இப்போது இந்த மொத்த குடும்பமும் இயேசுவை வெறுத்த அந்த வாய் இப்போ 3 பேர் மொத்த குடும்பமுமே இயேசுவை துதிக்கிறாங்க. இயேசுக்காக நிற்கிறாங்க. அவர் வந்து ஒரு பொருத்தனை பண்ணார். என் பேரண்ட்ஸ் என் கூட வந்து சேர்ந்தா நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் ஊழியத்தை தவிர வேறு எதுவும் சேர மாட்டேன். என் பேரண்ட்ஸ் உங்களை ஏற்றுக்கணும், என் ஊழியத்துக்காகவே என்னை அர்ப்பணிப்பேன்னு வேண்டியிருக்கிறாரு. அவரும் மிஷினரியில் படிச்சுட்டு வராரு. அவருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய தாய்லாந்தில் நிறைய கட்டிடங்கள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸு, காலேஜ், அதுக்கெல்லாம் 13 சாபத் ஆஃபரிங்கை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. 36 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் சைனாவை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. அவரை தொடர்ந்து அவர் ஊழியத்தில் இருக்க எல்லாரும் அவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க.